தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை அழிக்க முற்படும் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக தேனி மாவட்டம் டி புதுக்கோட்டை கிராமத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன், மக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மக்களின் கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் புறந்தள்ளி நியூட்ரினோ திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசுக்கும் தமிழகத்தில் மத்திய அரசு அறிவிக்கும் மக்கள் விரோத திட்டங்களுக்கு வாய்மூடி கீழ்ப்பணிந்து சேவகம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கும் கண்டனம் தெரிவித்தும் இத்திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் பொட்டிபுரம் ஊராட்சியில் உள்ள டி புதுக்கோட்டை கிராமத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என தலைமை கழகம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கழகத்தின் சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதலில் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சென்றபோது எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தில் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போது தமிழக மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வரப்படும் எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பல கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மலைப்பகுதியை இன்றைக்கு அறிவியல் என்கின்ற பெயரிலே 12 லட்சத்திற்கு மேல் பாறைகளையும் அதற்காக பல லட்சம் டன் ஜெலட்டினையும் வெடிமருந்தையும் பயன்படுத்தி மலை உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 2500 மீட்டர் ஆழத்திற்கும் அதே அளவு அகலத்திற்கும் இந்த மலையை குடைகிறேன் என்று அவர்கள் மலையை குடைந்து உள்ளே மலைக்குள்ளே உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு பல ஆயிரம் கிலோ எடையுள்ள ஒரு காந்தத்தை வைக்க இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இது இயற்கையோடு விளையாடுகின்ற விளையாட்டு. இது வருங்கால சந்ததியினரை பாதிக்கும். எனவே அம்மா அவர்களின் மாவட்டமாக திகழ்கின்ற நமது தேனி மாவட்டத்தை எந்த ஒரு திட்டமும் மக்களின் அனுமதி பெறாமல் இங்கே நடைபெறுகின்ற எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தேனி மாவட்ட மக்களின் சார்பாக இந்த மேடையிலிருந்து நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.